எத்தனையோ உறவுகள் நமக்கு வாழ்க்கையில் அமைகிறது என்று சொன்னாலும் இந்த கணவன் மனைவி உறவு பற்றி ஒரு நுட்பமான பார்வை தேவைப்படுகிறது. காரணம், அப்பா அம்மா அண்ணா இது மாதிரியான உறவுகள் எல்லாம் நமக்கு இயற்கை கொடுக்கிறது அல்லது இறைவன் கொடுக்கிறான். நீதிமன்றங்களில் தேங்கி இருக்கிற வழக்குகளில் அதிகமான வழக்கு பார்த்தா விவாகரத்து வழக்கு. சில வீட்டில் மனைவி ரொம்ப அடங்கி இருப்பா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா வாயை திறக்க மாட்டாங்க, ரொம்ப சைலண்டான லேடி அப்படின்னு. அது என்னன்னு போய் ஒருத்தர் விசாரிச்சார். என்னங்க நீங்கள் கணவன் எழுத்து பேச மாட்டீங்களாமே, என்ன அப்படி அவ்வளவு பயபக்தி, அவ்வளவு உங்களுக்கு கணவன் மேலே பக்தி அப்படின்னு. இல்லைங்க, கல்யாணம் ஆகி நானும் அவரும் ஹனிமூன் போனோம். அது இமாச்சல் பக்கத்தில் ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு கூட்டு போனார். அங்கெல்லாம் மேலே நடந்து போக முடியாது, கழுதை மேலே தான் பொருளெல்லாம் வச்சு தூக்கிட்டு மேலே போவாங்க. அந்த கழுதை அப்படி லேசா அப்படி அந்த பாரம் தாங்காமல் விழுந்தது பாருங்க, போய் காதை திருவி ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங் அப்படின்னாரு. கழுதிக்கு என்ன புரிய போகுதுன்னு நான் நினைச்சேன். கொஞ்ச தூரம் போகும்போது லேசா அந்த பொருள் கீழே வந்துருச்சு. நேராக போய் காதை திருவினார். செகண்ட் வார்னிங், நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னார். மூணாவது தடவை அதே மாதிரி போகும்போது ஒரு கல்லு தடிக்கு கீழே விழுந்ததுங்க. துப்பாக்கி எடுத்து சுட்டுவிட்டாரு. தேர்ட் டைம் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து சுட்டுவிட்டாரு. என் மனசு கேட்கல. நான் கேட்டேன், என்னங்க ஒரு கழுதை, அதை போய் நீங்கள் இப்படி சுட்டுட்டீங்களே, அதுக்கு என்னங்க தெரியும்னு. நேராக வந்து என் காதை திருவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னார். ஆஹா, இனிமேல் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஆனால் நம்ம கெதி என்ன ஆகும்னு யோசிச்சேன். அண்ணோட இது வேண்டாம், இவருக்கு ஒன்றும் புத்தி சொல்கிறதே இல்லை, நான் நிறுத்திட்டேன். ஒரு மனைவியை பயமுறுத்தி காலத்தில் கொண்டு போக முடியுமா? மனைவிக்கு கணவன் சில ரோல் ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. எம்.எஸ். சுப்புலட்சுமி உலகத்தின் அத்தனை புகழ்பெற்ற சங்கீத வித்வானா வந்தாங்கன்னா சதாசிவம் எப்படி அவங்கள உருவாக்குனாருங்கிறத பார்க்கணும். நாம ஏன் பிரியணும், ஏன் சேர்ந்து வாழக்கூடாது? யோசிச்சு பார்த்தேன், உன்னை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். KPG ரத்தினங்கள்.